எல்லாருக்கும் ஹாய். இது என்ன விலாகுன்னு பார்க்கலாமா? அம்மா ஊருக்கு போயிருந்தப்ப ஒரு சண்டே நான்வெஜ் எடுக்க போயிட்டு அப்படியே சூப்பர் மார்க்கெட் போயிருந்தோம். அந்த விலாக் தான் பார்க்க போகிறோம். கறிக்கடைக்கு போய் கோழி வாங்கிட்டு அதுக்கப்புறம் பிரியாணி தான் அன்றைக்கி பிளான் பண்ணியிருந்தோம். பிரியாணிக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு எங்கள் அம்மா கொஞ்சம் சில காய்கறிலாம் சொல்லியிருந்தாங்க. அது எல்லாத்தையும் வாங்கிட்டு என் தங்கச்சி ஸ்நாக்ஸ் எடுக்கணும் அப்படின்னா அங்கே அந்த சூப்பர் மார்க்கெட்டில் நிறைய இருந்தது பிஸ்கெட்ஸ்க்கு. உங்களுக்கே தெரியும் சூப்பர் மார்க்கெட்னால் எப்படி இருக்கும்னு. அதுக்கு பிஸ்கெட்க்கு தனியாக, சாக்லேட்ஸ்க்கு, இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் இதுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனி செக்ஷன் இருந்துச்சு. அதில் எங்களுக்கு தேவையானதை மட்டும் நாங்கள் எடுத்துகிட்டு தேவையானது தேவையில்லாதது எல்லாத்தையுமே தாங்க எடுத்தோம். பாருங்களேன், பேஸ்ட்டு, அப்புறம் எங்களுக்கு நாப்கின்ஸு, தம்பிக்கு பேம்பர்ஸ் இருக்கான்னு கேட்டோம். சைஸ் அவைலபிள் இல்லைன்ட்டாங்க. ஸோ பிரியாணிக்கு இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் அதெல்லாம் எடுத்தோம். அதுக்கப்புறம் காஷ்மீரி ரெட் சில்லி பவுட்ரு, பிரியாணி மசாலா எல்லாமே தான் எடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா டெய்ரி மில்க்குக்கே ஒரு ரேக் இருந்துச்சுங்க, செம்மையாக. அதில் ஒன்று எடுத்துகிட்டு ஐஸ்கிரீம், பிரியாணி சாப்பிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, இருந்தாலும் நாங்கள் எடுத்தோம். கப்பு, கோனு அதெல்லாம் நாங்கள் என்னென்ன வாங்கியிருக்கோன்னு சொல்லி பில் போட எடுத்து வைக்கிறப்ப உங்களுக்கே தெரியும். அதை பாருங்கள். தக்காளி, இந்த திங்கிற ஐட்டம் தான் நிறைய வாங்கியிருந்தோம். லேஸு, மேங்கோ. இது வந்து நல்ல மாம்பழ சீசன் தானே, அதனால் செம்மையாக இருந்துச்சு மாம்பழம்லாம். எடுத்துருந்தோம். அது அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் கட் பண்ணி சாப்பிட்டோமா, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. என் தங்கச்சி ரெட் பனானா சாப்பிடுவா, அதனால் அவள் ஒன்று எடுத்தா. அதுக்கப்புறம் எல்லாம் வாங்கிட்டு என் மகனை தூக்கிட்டு நடக்கிற வேலை உங்கள் சித்தியோட வேலை. பாய்.